கரூர் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நியாயமே வெல்லும் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு எப்பொழுதும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்வதை நாம் அறிவோம். சம்பவம் நடந்த அன்றைக்கு உடனடியாக சிறப்பு மாநிலத்தை கிளம்பி நள்ளிரவில் 2 மணிக்கு அங்கே வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிவாரணம் வழங்கி நடவடிக்கை எடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற்றிருக்கிறது. ஒன்றிய அரசு எப்பொழுதும் எப்படி செயல்படுமோ இப்பொழுதும் அப்படியே செயல்படுகிறது. அவர்களுடைய முயற்சி அவர்கள் எடுக்கத்தான் செய்வார்கள். நியாயம் வெல்லும். அவர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். படிக்கும் வயதில் படியுங்கள், படித்துவிட்டு உங்களுக்கு பிடித்த தலைவர்களின் பின் செல்லுங்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். படிக்க வேண்டிய வயசில் தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க, சேஃபாக இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டுறோம். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை. பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று தெரிவிச்சு நெரிசல் சம்பவங்கள், அதாவது ஐபிஎல் ஆகட்டும், கும்பமேளா ஆகட்டும், அந்த மாதிரி உயிரிழப்பு நடக்கிறப்ப அரசு வந்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் அது மாதிரி செஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் தவறு யாருமே இல்லை சார். தமிழக அரசு ஒரு பங்கு இருக்குது. தாவேகா நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்கீங்க. இல்லை, இப்போ அரசு அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்கள் சொல்கிற கருத்து முன்னாள் நீதியரசர் அம்மையார் அவங்க பேரில் வந்து ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இப்போ எந்த கருத்து சொன்னால் அதுக்கு எனக்கு கான்ட்ராக்டாக ஆகிடக்கூடாது. ஸோ முழுமையாக அவங்க இப்போ களத்தில் உடனடியாக போயிட்டாங்க. களத்தில் இருந்து அவங்க எது கண்டுபிடிச்சி யார் மேலே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தான். வேலுச்சாமிபுரம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தகுதியற்ற இடம் என அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்துள்ளார். வேலுசாமிபுரத்தில் தான் நடந்துச்சு. அது குறுகிய இடம், அங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையற்ற இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க. அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் சென்று பிரச்சாரம் செய்யும் போது ஏற்படுகிற இழப்புக்கு 2 பேரும் பொறுப்பாப்பார். எப்படின்னா, ஒரு அனுமதி கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷனை வயலேஷன் பண்ணா நான் கூட்டத்தை ரத்து செய்திருவேன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அப்போ காலையில 12 மணிக்கு வர வேண்டியவர் 7:30க்கு வந்தார், தவறுனா நீ கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? கரூர் பெருந்துயரம் குறித்து ஓரிரு தலைவர்கள் மட்டுமே சிபிஐ விசாரணை வேண்டுமென கூறியிருக்கிறார்கள் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள முதியோர் நல மருத்துவ மையத்தில் நடைபெற்ற முதியோர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். இதில் 40 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் முன்பே உயிரிழந்து விட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எலும்பு முறிவு ஏற்பட்ட 2 மதுரை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் ஏனையோர் விரைவில் வீடு திரும்புவார்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே இல்லை, நீங்க தான் சொல்றீங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே, ஓரிருவர் சொல்லி இருக்கிறாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே திரு டிடிவி தினகரன் உள்பட தமிழ்நாட்டின் அரசு இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சென்ற பாஜக எம்பிக்களின் கார் விபத்தில் சிக்கியது. கோவையிலிருந்து கரூர் செல்லும் வழியில் சின்னியம்பாளையம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்தது. எம்பிக்கள் ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர் ஆகியோர் பயணித்த கார் மீது பின்னால் வந்த மற்றொரு பாஜக நிர்வாகியின் கார் மோதியது. இந்த சிறிய விபத்தில் 2 கார்களுக்கும் லேசான சேதம் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. விஜய் வெளியிட்ட வீடியோவை இன்னும் தான் பார்க்கவில்லை எனவும், ஒரு விஷயத்தை பார்க்காமல் பேச முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 5,45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை பழனிசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான இடத்தை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அவரிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் வெளியிட்ட வீடியோ குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டதற்காக நடிகை ஓவியா கடுமையான வசை தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கிறார். சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து விஜயை கைது செய்ய வேண்டும் என்று இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஓவியா பதிவிட்டிருந்தார். இதற்கு விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் கடுமையான வசை சொற்களால் எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் அந்த பதிவை நீக்கிவிட்டார். நீக்கியதற்கு பிறகும் தொடர்ந்து தன் மீது ஏவப்பட்டு வரும் வசை தாக்குதல்களை ஸ்கிரீன்ஷாட்டாக தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்து வருகிறார் ஓவியா. கரூர் தாவேகா பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றவும்
தாவேகாவின் அரசியல் கட்சி பதிவை ரத்து செய்யவும் கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு 50 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களுடன் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் முன்ஜாமீன் மனுவும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழங்கிய சிறப்பு பரிசை பெற மறுத்த திருநங்கை மாணவியால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற திருநங்கை ஒருவருக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே தேசிய விளையாட்டு தின விழாவில் முதல்வர் வழங்கிய பரிசை மாணவி ஏற்க மறுத்த நிலையில் அதிகாரிகள் அவரை வெளியேற்றினர். இதனையடுத்து முதல்வரை முற்றுகையிட்டு திருநங்கைகள் முறையிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது பீகாரின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 7,42,00,000 உள்ளது. ஜூன் மாத நிலவரப்படி பீகார் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,89,00,000 இருந்தது. தீவிர சிறப்பு திருத்த நடவடிக்கையின் மூலம் 65 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் மொத்த எண்ணிக்கை 7,27,24,00,000 குறைந்தது. அதனைத் தொடர்ந்து புதிதாக 21,53,000 பேர் சேர்க்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 7,42,00,000 உள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டிற்கு பின்பு பெயர் சேர்ப்பு நீக்கம் குறித்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் குவெட்டாவில் உள்ள துணை ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற பயங்கர குண்டுவெடிப்பில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பில் ராணுவம் கட்டிடமும் அருகிலிருந்த கட்டிடங்களும் கடுமையாக சேதமடைந்தன. இது தற்கொலைப்படை தாக்குதல் என கருதப்படுகிறது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் தனி நாடு கோரி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அண்மை காலமாகவே இப்பகுதியில் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்து வருகின்றன. தற்போது பலுசிஸ்தானின் தலைநகரான குவெட்டாவிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது.